மாண்பாலும் தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி அம்பிலே சிலையை நாட்டி அமரர்கன்றமுதம் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரக்கும் இன்னமுதம் இந்தான் தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் அறமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணி மானித்தன் கம்ப நாட்டாழ்வான் கவி. ஆண்டோர் மக்களை அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஒரு 10 நாளாக அந்த கம்போடியா, வியட்நாம் அந்த மாதிரி ஒரு டூர் போயிட்டு வந்தோம். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படமெல்லாம் நான் கம்மன் கலைக்கூடத்தில் பகிர்ந்துட்டு இருந்தேன். நாங்கள் போகிற வழியிலாம் நாங்கள் முதல்ல போனது சியாம் ரீம் அப்படின்னு ஒரு நகரம். அது எங்கே இருக்குன்னா கம்போடியாவுடைய தலைநகரம் சியாம் ரீம். அது நீங்கள் கம்போடியாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் அங்கோர் வாட் அப்படிங்கிற ஒரு உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்து கோயில், மிகப்பெரிய இந்து கோயில் இந்தியாவில் இல்லை, கம்போடியாவில் இருக்கு. ஆனால் இப்போ அந்த இந்து கோயில் புத்த கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது. மிகவும் மனசுக்கு அங்கே போன உடனே ரொம்ப எல்லாத்தோடைய, நான் மட்டும் இல்லை, என் கூட 24 பேர் போயிருந்தாங்க, என் கிளாஸ்மேட்ஸு. எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, மனம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் நினச்சேன். ஏன்னா நான் போய் அந்த உடஞ்ச கல் மேலே உட்காந்துட்டேன், கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் கூட வந்த பெண் தோழியர், என் கூட படித்த அவங்க எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மனசு வலிக்குது? ஏன்னா இது அந்த கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னா 500 ஏக்கர் நிலத்தில் இருக்கு. 500 ஏக்கர் நிலத்தில் அது 12ஆம் நூற்றாண்டில் சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன் அப்படிங்கிற அரசனால் கட்டப்பட்டது. இதுதான் வரலாறு. அந்த கைடு, அங்கே கம்போடியாவில் இருக்கிற கைடு இதெல்லாம் சொல்கிறார். 2ஆம் சூரியவர்மன் அப்படிங்கிற ஒரு அவன் என்ன சொல்கிறான் அந்த கைடு, அந்த அரசன் இந்திய வம்சாவளின்னு சொல்கிறான். 12ஆம் நூற்றாண்டில் அது 30 வருஷம் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் 30 வருஷம் கட்டியிருக்காங்க. 3000 சிற்பிகள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்காங்க. 3000 பேர். சுமதி அங்க நிக்கிறாங்க. அது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலை முழு வரைபடம் எடுக்கணும்னா நம்ம 1000 கிலோமீட்டர் உயரத்துல போய் நின்னா தான் அந்த கோயிலுடைய முழு வடிவம் தெரியுமா. அவ்வளோ ஹெலிகாப்டர்ல போயிட்டு அந்த இல்லைன்னா ட்ரோன் கேமரா வச்சு 1000 கிலோமீட்டர் உயரத்துல போய் நின்று எடுத்தா தான் அந்த முழு வடிவமும் எடுக்க முடியுமா. அவ்வளோ பெரிய இந்து கோயில் 12ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய இந்து கோயிலாக இருந்தது. இப்போ முற்றிலும் நம்முடைய அது பெருமாளினுடைய சிலை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது நான் போகிறதுக்கு முதல்ல அது சிவன் கோயில் அப்படின்னு சொல்லித்தான் நான் போனேன். நான் இது மிகப்பெரிய ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் போனேன். நான் இது ராஜேந்திர சோழன் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க முடியும், இவ்வளவு கடல் கடந்து இவ்வளவு பேர்த்த கூட்டிகிட்டு போய் இது செஞ்சிருக்க கண்டிப்பாக ராஜேந்திரனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே அதற்கான எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. அது மிகப்பெரிய விஷ்ணு சிலை தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிற மாதிரி நம்ம விஷ்ணுவுக்கு கை எல்லாம் இந்த பக்கம் கை, இந்த பக்கம் 3-4 கை, அந்த மாதிரி விஷ்ணு அந்த சிலையை
அந்த முகத்தை மட்டும், அந்த விஷ்ணுவுடைய முகத்தை மட்டும் சிதைச்சு புத்தராக மாற்றி அது வந்து புத்தர் கோயிலாக மாற்றிருக்காங்க. அது எங்கே இருந்த சிலைன்னா அந்த மேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடு சொல்கிறார். அது வந்து அந்த கீழேருந்து படி ஏறி ஏறி போனோம்னா 260 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ 260 அடி உயரம் வந்து கற்கோயில். நீங்கள் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி இல்லை. ஏன்னா பெரிய கோயில் மாதிரி பல மடங்கு அது உயரத்தில் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயில் நம்ம ஏறி போயிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கிறவங்களே ஏற முடியாது. அவ்வளோ உயரத்தில் வந்து ரொம்ப நட்ட குத்தலாக இருக்குது அந்த படியெல்லாம். அப்படி 260 அடி ஏறி போனோம்னா அங்கே தான் பெருமாள் இருந்திருக்கிறாரு. நின்ற கோலத்தில் வந்து விஷ்ணு இருந்திருக்காரு. அந்த விஷ்ணுவை வந்து இடம்பெயர்ந்து முன்னாடி கொண்டு வந்து என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து வச்சு முகத்தையெல்லாம் செதைச்சி புத்தராக மாற்றி அது வந்து 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கம்போடியா அந்த நாடு வந்து இந்து நாடாகத்தான் இருந்திருக்கு. மிகப்பெரிய நாடாக, இந்து சமய நாடாகத்தான் இருந்திருக்கு. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அந்த அரசன் பாருங்க, அரசர்கள் பேரில் எப்படி வருதுங்க, ராஜசிம்மன். ஸோ இது நாம் சூரியவர்மன், மகேந்திரவர்மன் அப்படிங்கிறாங்க, மகேந்திரவர்மன், ராஜசிம்மன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எங்கேயோ பல்லவர்கள் கூட வந்து கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன், ஸோ அப்படி இருக்கு. அப்புறம் நான் மறுபடியும் போய் படித்து பார்த்தேன். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திரவர்ம பல்லவனுடைய பேர் தான் வந்து அந்த அரசன் வச்சிருக்கிறான். அப்போ வந்து பல்லவர்கள் காலத்திலேயே நம்ம சோழர்கள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு. நான் நினச்சிட்டு போனது ராஜேந்திர சோழன் நினச்சிட்டு போனேன். இல்லை, அது வந்து 6ஆம் நூற்றாண்டில், கிபி 6ஆம் நூற்றாண்டில் இருந்த பல்லவர்கள், மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன், அவங்களே வந்து மாமல்லபுரத்திலிருந்து சிற்பிகளை கூட்டிகிட்டு போய் 3000 கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து கல்கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது எப்படி அந்த கோயில்னா, கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா குலேன் மலை அப்படின்னு ஒரு பெரிய மலை இருக்குது. ஸோ அந்த மலையிலிருந்து பெரிய பெரிய நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இந்த ரூமில் பாதி அளவுக்கு பெரிய தூண் இருக்குது. இவ்வளோ பெரிய சைஸில் நம்ம ரூமில் பாதி அளவுக்கு அவ்வளோ பெரிய நீட்டமாக தூண் இருக்குது. அந்த மாதிரி கல் தூண்களை எல்லாம் வந்து அவங்க அந்த மலையில் வெட்டி எடுத்து படகுல, மூங்கில் படகுல வச்சு அது மேலே வச்சு இந்த 30 கிலோமீட்டர் வந்து இந்த அங்கோர் வாட் நகரத்துக்கு, அங்கோர் வாட்டுனாலே வந்து கோயில் நகரம்னு பேர், அந்த நகரத்துக்கு வந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து 30,000 சிற்பிகள் வந்து எப்போ அப்படின்னா என்ன, மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன் அவங்க காலத்திலேயே வந்து கம்போடியாவுக்கும் நமக்கு தொடர்ந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா அந்த கைடு சொன்னார், எங்களுடைய குரு வந்து கௌடில்யா அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து இது எங்கேயும் இது பல்லவர்கள் காலத்துக்கு முன்னாடி போகுது. ஸோ கௌடில்யர் வந்து சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியர், அவர் தான் மிகப்பெரிய பேரரசு. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வச்சிருந்தவர் வந்து சந்திரகுப்த மௌரியர். ஸோ அப்போ அவரே வந்து குரு வந்து எங்களுடைய குரு கௌடில்யா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு என்ன, பல்லவர்களுக்கு முன்னாடி ஸோ சந்திரகுப்த மௌரியர் அவர் போயிருக்கிறார் கம்போடியாவுக்கு. ஸோ அங்கே வந்து அந்த கௌடில்யா அப்படிங்கிற குரு வந்து வச்சுருக்காங்க, வணங்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்போடியாவுக்கும் நமக்குமான இப்போ உறவு வந்து ஸோ சந்திரகுப்த மௌரியர் அந்த மௌரிய சாம்ராஜ்யத்திலிருந்து அப்புறம் பல்லவர்களுக்கு வந்து அப்புறம் வந்து ராஜேந்திர சோழன் போயிருக்காங்க. இப்போ ராஜேந்திர சோழன் வந்து எப்படி இங்கே வராரு 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுலன்னா, 12ஆம் நூற்றாண்டில் வந்த சூரியவர்மன், 2வது சூரியவர்மன் தான் வந்து அங்கே மிகப்பெரிய பேரரசனாக இருந்து அவன் தான் அந்த கற்கோயிலை கட்டியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி வந்து கம்போடிய மக்களுக்கும் நமக்குமான அந்த துறைமுகத்தில் அந்த கடல் தொடர்பு வந்து இருந்திருக்கு. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கற்கோயில் வந்து கட்டப்படுது. இந்த கற்கோவிலில் வந்து மிகப்பெரிய சிலையாக வச்சிருக்கிறது வந்து அவங்க வணங்கினது வந்து விஷ்ணு கோயில். ஆனால் விஷ்ணு கோயில் வந்து எப்படி அந்த கோபுரம் வச்சிருக்கிறாங்கன்னா மேரு மலை மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கைடு சொன்னார், இது வந்து மேரு அப்படின்னு சொன்னார். மேரு கைலாசம்ங்க, இது வந்து சிவன் இருக்கிற இடம். நான் சொன்னேன் எங்கள் ஊரில் வந்து இது வந்து மேருனால வந்து சிவன் இருக்கிற இடம் இங்கே அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஆமாம் இது வந்து சிவன் தான். ஸோ சிவனுக்கு கீழே எல்லா தெய்வமும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ வந்து என்ன அர்த்தம்? சிவன் மேரு, மேரு கீழே விஷ்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோயில், அதுக்கடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மா கோயில் இருக்குது. அங்கே அந்த கோயிலில் எந்த பக்கம் அந்த கோபுரத்தில் பார்த்தாலும் 4 முகம் தெரியுது. அந்த மாதிரி சிற்பி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதை வந்து ஃபேஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து பார்த்தாலும் 4 முகம் தெரியுது, ஃபேஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான்முகன் பிரம்மாவோடைய கோயில். அந்த பிரம்மாவோட கோயிலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்ட பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் எப்படி படுத்துட்டு இருக்கிறாரு, அவர் முகத்தை சிதைச்சு அதை புத்தரா, ஸ்லீப்பிங் புத்தா அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து என்னை இன்னொரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம்னு சொன்னால், இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, அது வந்து 1000 வருஷத்தையும் ஆலமரம், அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த கோயிலில் பார்த்தா ஆவுடையார் ஒரு பக்கம் கிடக்குது, சிவலிங்கம் ஒரு பக்கம் கிடக்குது. ஸோ அது வந்து அங்கே வந்து பிரம்மா கோயில், விஷ்ணு கோயில். விஷ்ணு பெருசாக இருக்கிறாரு நின்ற கோலத்தில். மிகப்பெரிய கோயில் வந்து விஷ்ணு கோயில், பக்கத்தில் வந்து பிரம்மா கோயில், அதுக்கு பக்கத்தில் வந்து சிவன் கோயில். ஸோ அது வந்து கோயில் நகரம், டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வாட்டு வந்து 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய இந்து ஒரு இந்து ஜனங்களே, இந்து சமயமே இருக்கக்கூடிய ஒரு இந்து சமயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்க இருந்திருக்கிறாங்க. இந்து சாம்ராஜ்யமாக இருந்திருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து அந்த ஜெயசிம்மன், 2வது ஜெயசிம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் வடக்கிருந்து வந்து சைனர்கள், அப்புறம் வந்து வியட்நாம், அவங்கெல்லாம் வந்து புத்த மதத்தை தழுவியதுனால இங்கே இருக்கிறவர்களெல்லாம் வந்து கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டு எல்லாருமே வந்து புத்த மதத்துக்கு மாறி அங்கே வந்து இருந்த விஷ்ணு சிலையெல்லாம் வந்து புத்தர் சிலையாக மாற்றப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாருமே இந்துக்கள் இல்லை. 95% வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. மீதி ஏதோ கொஞ்சம் பேர் வந்து ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் இந்து சமயத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. அது எங்கேயோ அவங்க சொல்கிறாங்க, அது வந்து அவங்க எல்லாருமே வந்து மீன் பிடிக்கிற சமுதாயத்தில் இருக்கிறாங்க, கடற்கரை ஓரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து அங்கே ஒரு வாட்டு கோயில். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து காலையில் வந்து சூரியோதயமும் சாயங்காலம் வந்து சூரிய அஸ்தமனமும் பார்க்கறதுக்காக வந்து உலகத்தில் வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள், 20 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு அங்கே வந்துட்டு போகிறாங்க. அந்த அங்கோர் வாட் கோயில். ஸோ மிகப்பெரிய இந்து கோயில். அது வந்து கம்போடியாவில் தான் இருக்குது. அது வந்து அந்த ஆமாம் உலக தொல்பொருள் இதில் வந்துட்டு ஆராய்ச்சி, இந்த யுனெஸ்கோவில் வந்து அது வந்து ஒரு புராதன சின்னமாக அது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து உலகத்தினுடைய 8வது அதிசயமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் என்னன்னா, இந்த அந்த கம்போடியாவிலிருந்து வந்து மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன், சோழர்கள் காலத்தில் கூட பெண் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து அங்கே எங்கே பார்த்தாலும் பாம்பு சிலையாக இருந்துச்சு. நாகக்கன்னிகள் நம்ம சொல்கிறோமில்ல, அது இந்த நாகக்கன்னிகள்லாம் வந்து கப்பலில் போயிட்டு நாகக்கன்னிகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது வந்து கம்போடியாவிலிருந்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுவர் ஃபுல்லாக வந்து மகாபாரதம் சித்திரமாக வடிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சுவர் வந்து அது பார்த்தீங்கன்னா சுவரே, அது நீங்கள் நடந்து வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கோயிலை மட்டும் மொத்தமாக உள்ள நடந்து பார்க்கணும்னா 1 வாரம் வேணும். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 3 மணி நேரம். ஸோ அதனால் நாங்கள் ஒரு பக்கம் சுவரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம் சிற்பமாக, ஓவியமாக இல்லை, சிற்பமாக வடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சுவர் பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், ராமாயணத்தை வந்து சிற்பமாக வடிச்சிருக்காங்க. அதில் வந்து என்னை கூட்டு போன கைடு வந்து வாலி வதம் மட்டும் காட்டினார். அவ்வளோதான் எங்களால் பார்க்க முடியும். ஸோ வாலி வதம் அந்த சிற்பம் மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு பக்கம் உள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கைடு வந்து இன்னொன்று காட்டினார்.
என்னன்னா வந்து ஆதிசேஷனை வந்து மேருமலையை வச்சு ஆதிசேஷனை கயிறா வச்சு நம்ம அமுதம் கடைஞ்சாங்கல்ல, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் வந்து அவன் சொல்றான் இது ஹெவனுக்கு போறவங்க இவங்க, ஹெல்லுக்கு போறவங்க அவங்க, எல்லாம் கதையெல்லாம் அப்படியே சொல்றாங்க. அமிர்தம் கிடைச்சது அது எல்லாம் சிற்பமா வடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பெரிய அகழி, மிகப்பெரிய அகழி, அதுல நிறைய தண்ணி விட்டுருக்குறாங்க. அதுல வந்து முதலையெல்லாம் இருக்கு. மிகப்பெரிய அகழின்னா அந்த பலகை எடுத்து விட்டாங்கன்னா பக்கத்து நாட்டுக்காரங்க யாருமே வந்து அங்கே உள்ளே போக முடியாது. ஸோ 500 கிலோமீட்டர் பரப்பளவில் அங்கே ஒரு நகரமே இருந்திருக்கு. ஸோ அந்த ராஜா அங்கே தான் இருந்திருக்கிறாரு, மக்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து அதுக்குள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாவை வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் அந்த சிலைகளில் வந்து ஒரு சில சிலையெல்லாம் செதஞ்சு போயிடுச்சு. ஒரு சில சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. என்னென்னா ஊர்வசி, ரம்பா, திலோத்தமை, ஊர்மிளை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அழகாக வடித்து வச்சுருக்குறாங்க மிகச்சிறப்பாக. அப்போ இது என்னென்னா சோழர்கள் காலத்துக்கு அவங்களுக்கு தொடர்பு வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சோழர் காலத்து நாணயத்தில் அந்த ஊர்வசி ரம்பா அங்கேருந்த வந்து அந்த சிற்பம் வந்து இதில் சோழர் காலத்து நாணயத்தில் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது அப்போ வந்து கம்போடியாவுக்கு நம்மளுக்கும் வந்து சோழர் காலத்தில் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மகர தோரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தோரணம் மாதிரி சிற்பத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மகர தோரணம்ங்கிற அமைப்பு, அதை செய்கின்ற சிற்பிகள் மாமல்லபுரத்திலும் சோழ தேசத்திலும் மட்டுமே இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்த செஞ்ச சிற்பிங்க தான் அப்படிங்கிறதுக்காக எவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் அது என்னாச்சுன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது வந்து அழிஞ்சு போச்சு. அங்கே யாருமே வந்து மக்களே இல்லாத மாதிரி அவங்க இனி புத்த சமயத்தை சேரணும்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்களா, அல்லது ஏதாவது பேர் ஆளி வந்து ஊழி வந்து ஏதாவது அழிஞ்சு போயிடுச்சான்னு தெரியல. எல்லாமே வந்து 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 300 வருஷம் வந்து அது காடு, அந்த மிகப்பெரிய சுத்தியில் பெரிய வனம், காடு அப்படிலாம் அந்த மரமெல்லாம் வளர்ந்து அது பூராமே மூடி போயிருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஹென்ரின்னு ஒரு பிரெஞ்சுக்காரர், அவர் வந்து தொல்லியல் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய புராதன கோயில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி, அதுக்கு பிறகுதான் அந்த மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி நீக்கி அங்கே ஒரு நகரம் இருப்பதே வந்து அங்கே இருக்கிற பீப்புளுக்கே தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற மக்களுக்கே அவர் சொல்றதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. இது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நதி, அந்த கம்போடியாவில் வந்து அந்த நதி வந்து மிகப்பெரிய நதி. அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் உற்பத்தி ஆகி அது வந்து வடக்கு வியட்நாம், நடுப்பகுதி, தெற்கு பகுதி வியட்நாம், கம்போடியா, பக்கத்தில் வந்து தாய்லாந்து, மலேசியா வரைக்கும் வந்து அந்த ஆறு போகுதான். ஸோ மிகப்பெரிய ஆறு, எங்கே பார்த்தாலும் வந்து தண்ணி, எங்கே பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான, நீங்கள் வந்து தஞ்சாவூர்ல எல்லாம் போனால் இப்படி பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் வந்து பச்சை பசேல்னு பூரா நெல் வயல். உலகத்திலேயே அரிசி ரொம்ப விளையிற நாடு வந்து கம்போடியா. அவ்வளவு பச்சை பசேல், எங்கே பார்த்தாலும் வாழை தோட்டம், முந்திரி தோட்டம், வயல், எங்கே பார்த்தாலும் தண்ணி, அது வளம் அப்படின்னு கம்பன் பாடுற மாதிரி, சோழ வள நாடு எப்படி கம்பன் பாடுறப்ப 10ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இப்பவும் கம்போடியா இருக்கு. கம்பன் அந்த கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொரும் பரந்த சூழ்ச்சி எல்லையில் மறைகளாலும் எம்பரும் பொருள் இதென்ன பல்பெருஞ்சமையும் சொல்லும் பொருளும் போல் பறந்ததன்றே தாது சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வயல் தோறும் மனங்கள் தோறும்
ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதென்றே. இது கம்பன் பாடுறான். நதி எப்படி போச்சு, சோழ நாட்டில் நதி எப்படி போச்சு, பொன்னி நதி எப்படி போச்சு. அவன் கங்கையை பற்றி பாடுறான், ஆனால் பொன்னி நதி தான் பார்த்துருக்கான் கம்பன். கங்கை பார்த்தது இல்லை. கங்கை வால்மீகி என்ன எழுதுறானோ அதை வச்சு தான் கம்பன் எழுதுறான். ஏன்னா கம்பன் வந்து அங்கே கங்கைக்கு போனதாக சரித்திரம் ஒன்றும் தெரியல. இப்படி எழுதுறான். கல் இடை பிறந்து போந்து, நதி எங்கே உற்பத்தி ஆகும், மேலே மலையில். கல் இடை பிறந்து போந்து கடல் இடை கலந்த நீத்தம் தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி எல்லையில் மறைகளாலும் எம்பரும் பொருள் இதென்ன பல்வேறுஞ்சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததென்றே. எல்லா சமயங்களும், அல்லாவா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், கிருஷ்ணனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், எல்லா சமயங்களும் என்ன, சைவ சமயமா, வைணவமா, இஸ்லாமா, கிறிஸ்தவமா, எல்லா சமயங்களும் வந்து ஒரே ஒன்றை தான் சொல்லுது. என்ன, நீ வந்து பிறக்கிற, அதாவது கடைசியில் போய் சேர்றது வந்து கடல், இறைவன் அடி கடைசியில் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கல்லிடை பிறந்து எல்லா இடத்துலையும் போய் கோலங்கூட்டை எல்லாம் நிரப்பிட்டு கடைசியாக போய் கடலில் போய் ஆறு சேர்த்து. தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும், அதெல்லாம் வந்து நான் அங்கே தான் கம்போடியாவில் தான் பார்த்தேன். தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வயல் தோறும் வனங்கள் தோறும் ஊதிய உடம்பு தோறும் உயிரென உலாய். எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து உயிர் முக்கியமோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து நதி முக்கியம் அப்படின்னு கம்பன் சொல்கிறான். அதெல்லாம் நான் கம்போடியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நன்றி, வணக்கம்.